7.79 lakhs ex-showroom priceல கிடைக்கக்கூடிய இந்த i20 மேக்னா வேரியண்ட்ல என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல நான் பார்க்கலாம். ஸோ இந்த i20 பார்த்தோம்னா இரா, மேக்னா, ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஆஸ்டா அப்படிங்கிற 4 வேரியண்ட் பிரேக்கப்ல வரும். ஸ்போர்ட்ஸ்லேயே ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் இருக்கு. ஸோ இப்போதைக்கு பார்த்தோம்னா இந்த மேக்னா வேரியண்ட் தான் பேஸ் வேரியண்ட் அப்படின்னே சொல்லலாம். இரா வேரியண்ட் வந்து ப்ரொடக்ஷனே கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மேக்னா வேரியண்ட் தான் இப்போ வந்து இவங்களோட ப்ராடக்ட் லைனப்ல ஒரு பேசிக் வேரியண்டா இருக்கு. பட் ஒரு பேருக்கு தான் இது வந்துட்டு பேசிக் வேரியண்ட். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு வேல்யூ ஃபார் மணி கார் அப்படின்னே சொல்லலாம் இந்த 10 lakhs பட்ஜெட்ல. ஸோ இந்த கார்ல என்ன கொடுத்துருக்காங்க, அண்டர் 10 lakhs பட்ஜெட்ல இந்த கார் வாங்குறது ஒரு வர்த்தான ஆப்ஷனா இருக்குமா அப்படிங்கறது இந்த வீடியோல நான் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ். நம்மளோட மோட்டர்ஸ் தமிழ் சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக்கர் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த Hyundai i20 மேக்னா வேரியண்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க கோல்டன் Hyundai ஷோரூமுக்கு ஒரு பெரிய ஷாட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இது பார்த்தோன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்னா வேரியண்ட். ஸோ இந்த மேக்னா வேரியண்ட்டில் நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர்லையும் சரி, எக்ஸ்டீரியர்லையும் சரி. ஒரு சில சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் மட்டும் பண்ணிங்கன்னா இது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு உங்களுக்கு டாப் அண்ட் மாதிரியே ஆயிரும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ ஸ்போர்ட்ஸ் மாடல் எடுத்திங்கனாலுமே உங்களுக்கு இதே ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் வரும். இந்த மேக்னா வேரியண்ட்லுமே ஹாலஜன் ஹெட்லாம்ப் செட்டப் தான் வருது. ஹாலஜனில் இண்டிகேட்டர்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஃப்ரண்ட் கிரில் போர்ஷன் எல்லாமே ஒரு கிளாஸ் பிளாக்ல பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எல்இடி டிஆர்லுமே இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு ஏர் டேமுமே கொடுத்துருக்காங்க அந்த டிஆர்எல் பக்கத்துலேயே. ஸோ அதுவுமே ஃபங்க்ஷனல் தான், ஜஸ்ட் ஒரு லுக்குக்காக மட்டும் கிடையாது. ஒரு பிளாக் கலரில் அது ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே ஸ்கிட் பிளேட்டுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்தது ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்டினஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். காரோட லுக்குக்கு கொஞ்சம் அது மேட்சாக இருக்குது. ஸோ இதுதான் ஃப்ரண்ட் வியூ. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஹாலஜன் செட்டப் தான் வருது. ஸோ அது ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டுமே உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எல்இடியை கம்பேர் பண்ணுறப்போ. அண்ட் ஹியூண்டையோட லோகோ ஒரு சாட்டன் குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. சைடு ஆங்கிலேருந்து பார்க்குறப்போ காரோட ஓவரால் லென்த் sub-4 மீட்டரில் இருக்க கார் தான். பட் ஆனால் இந்த ப்ரீமியம் ஹேட்ச்பேக் செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் வீல் பேஸ் இருக்க கார் அப்படின்னு இந்த Hyundai i20 நம்ம சொல்லலாம். 2580 mm ஆஃப் வீல் பேஸ் இந்த கார் நமக்கு கிடைக்கும். 170 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கொடுத்துட்றாங்க. டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ஒரு இன்ச் கம்மியாக இருக்கும். இதோட சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 185/65 or 15 inch ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. வித் வீல் கேப்போடவே வந்துடுது. ஒரு பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டீசெண்டான ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்டரில் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஹாலஜனில் தான் வருது. பாடி கலர்டு ஓஆர்எம்ஸ் வந்துடுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் ஆல்சோ இந்த ஓஆர்எம்ஸை நீங்கள் எலக்ட்ரிக்கலாக அட்ஜஸ்ட்டுமே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. லாக்கிங் அண்ட் லாக்கிங்கான பட்டன், 4 விண்டோஸ்க்குமே பவர் அட்ஜஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக் ஃபங்க்ஷன் எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரு பேசிக் மாடல் காரா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். ஸோ இதுதான் இந்த சைட் வியூ. அண்ட் பாடியில் பார்த்தீங்கன்னா நிறைய கட்ஸ் அண்ட் க்ரீசஸ்லாம் இருக்கும். ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்போர்ட்டியாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ப்ரீமியமாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். i20யோட டிசைன் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா தான் இருக்கும். மேலே பார்க்குறப்போ ஷார்க் ஃபின் ஆண்டனாவுமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. ஆனால் சன்ரூஃப் வந்து நீங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனல் வேரியண்ட் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த பீப்படர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. விண்டோவோட அவுட்லைன் பார்த்தோம்னாலும் பிளாக் கலரில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மட்டும் நீங்கள் வேணால் க்ரோம் ஆட் பண்ணிக்கலாம் அடிஷ்னலாக. அண்ட் இந்த டோர் ஹேண்டிலோட அந்த டிசைனே பாருங்கள். ஸோ கொஞ்சம் ஸ்போர்ட்டியான டச் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு மாதிரி ஏரோடைனமிக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டோர் ஹேண்டிலோட ரியர் டோர் ஹேண்டில் கொஞ்சம் ரெய்ஸ்டாக பொசிஷன் பண்ணியிருப்பாங்க. ஹியூண்டையோட ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து நீங்கள் ஓல்டு ஜென்ரேஷன் கிரெட்டாலையுமே கூட பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த இடத்துல ஒரு குவார்டர் கிளாஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த இடத்துலலாம் பிளாக் கலரில் தான் இருக்குது அந்த விண்டோ லைனிங் சுற்றி. ரியரில் பார்க்குறப்போ இந்த வேரியண்ட்டாக நமக்கு டிஃபாகர் மட்டும் கிடைக்காது. ஸோ அது மட்டும் இதில் கிடையாது. அண்ட் ஆல்சோ வாஷர் வைப்பருமே இல்லை. ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பாய்லருமே கிடையாது. ஸோ அது பாடியோடய இன்டெகிரேட் பண்ண மாதிரி சின்னதாக எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த ஸ்பாய்லர் எக்ஸ்டெண்ட் ஆகிற இந்த பிளேட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு கிளாஸ் பிளாக்ல இருக்குது. ஸோ அது வந்துட்டு இந்த வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கேயுமே பார்த்தோன்னா அந்த ஏரோடைனமிக் டிசைன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரியரில் ஹாலஜன் டெயில் லேம்ப் தான் இந்த காருக்கு வருது. ஹாலஜனில் தான் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் லேம்ப்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு கனெக்டட் மாதிரி ஒரு ஃபினிஷில் இருக்கும். பட் சென்டரில் இருக்கிறது ரிஃப்ளெக்டர் தான். கனெக்டட் எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கிடையாது. டாப் எண்ட்லேயே உங்களுக்கு கனெக்டட் கிடையாது. இதுலேயுமே அதே மாதிரி தான் இருக்குது. என்ன ஹாலஜன் டெயில் லேம்ப்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும், வேறு எதுவும் பெருசாக சேஞ்ச் கிடையாது. ரியரில் 2 பார்க்கிங் சென்சர்ஸ் வந்தது. 2 சைடுமே ரிஃப்ளெக்டர் கொடுத்துட்றாங்க. கீழே ஸ்கிட் பிளேட்டுமே ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணி விஷுவலி பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டெயில்கேட் ஓப்பனருமே இந்த காரில் வந்துடுது. 311 liters ஆஃப் பூட் ஸ்பேஸ். பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 311 liters மாதிரியே தெரியாது. ரொம்ப பெரிய ஒரு பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு கீழே ஸ்பேர் வீல்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதுவுமே 185/70 or 14 inch ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க.
கார் வந்துட்டு 15 இன்ச்சில் வரும். டாப் எண்ட் எடுக்கிறப்போ 16 இன்ச் வீல்ஸ் கொடுப்பாங்க. இந்த சீட்டுக்கு நமக்கு கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் 60/40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் இந்த வேரியன்ட் கிடையாது. பட் ஆனால் ஒரு ஃபோல்டிங் ஆப்ஷனே கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கே ஹியூண்டைக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். இந்த போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பிளாக் ட்ரீட்மெண்ட், ஹியூண்டை லோகோ எல்லாமே வந்துருது. ஸோ இந்த i20 டிசைன் பற்றினவங்களோட தோச்சா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த ஃபியூல் கேப்போட டிசைன் கூட இந்த டெயில் லேம்போட கனெக்ட் ஆகிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 14 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் சிட்டிக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஹைவேஸில் ஒரு 16 or 17 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இன்டீரியர் பார்ப்போம். டோர் பேட்ச் ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் ஃபினிஷில் இருக்குது. 1 லிட்டர் பாட்டிலாம் ஈஸியாக வைக்கலாம், அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ரியர்லையுமே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் அண்ட் ஆல்சோ ஒரு கிளாஸ் பிளாக்ல இந்த டோர் ஹேண்டில்லாம் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் அன்லாக்கிங் எல்லாமே இதில் இன்டெகிரேட்டடாக கொடுத்துருக்காங்க. 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ ஸ்பீக்கருக்கான பிளேஸ்மெண்ட் நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். டாப் எண்டில் உங்களுக்கு போஸ் ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் வரும். இதில் நார்மலான ஸ்பீக்கர்ஸ் தான் கொடுக்குறாங்க. சீட்ஸுமே பார்த்தோன்னா ஒரு டியூல் டோன் ஃபினிஷில் தான் இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் பெய்ஜ் ட்ரீட்மெண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பேஷியஸாக அது ஃபீல் ஆகுது அப்படின்னு. அதுக்கு எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் இந்த வீல் பேஸ் தான். 2580 mm. ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இன்க்ரெஸ் கொஞ்சம் லோயராக தான் சீட்டிங் பொசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் நமக்கு கொஞ்சம் இறங்கி உள்ள வர மாதிரி தான் இருக்குது. பட் உள்ளே வந்தப்புறம் செம கம்ஃபர்ட் கைஸ். நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ், நல்ல லெக் ரூம் இருக்குது, நல்ல நீரும் கொடுத்துருக்காங்க. அண்டர் தை சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீட்டே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் அண்டர் தை சப்போர்ட்டும் நல்லாவே இருக்குது. ஹெட்ரூமும் ப்ராப்ளம் இல்லை. என் ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தோன்னா 5'8". எனக்கும் அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துல கேபின் லேம்ப் ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் தான் இந்த காரில் வருது. அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்காது. பட் ஆனால் அதுவே கொஞ்சம் பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குவார்டர் கிளாஸ் நான் உங்களுக்கு வெளியே காமிச்சேன் இல்லையா, ஸோ அதோட எஃபெக்ட் பாருங்கள். அந்த கேபினோட ஏரினஸ்க்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிளாக் அண்ட் பெய்ஜ் காம்பினேஷன் உங்களுக்கு நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. சென்டரில் டிரான்ஸ்மிஷன் டனல் சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ பெருசாக ப்ரொட்ரூடிங்காலாம் இல்லை. இந்த வேரியண்ட்லேயே ரியரில் ஏசி வென்ட்ஸ் வந்துருது. ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரியர் சீட் பேசஞ்சருக்கு கண்டிப்பாக கம்ஃபர்ட் அண்ட் கன்வீனியன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 6 ஏர்பேக்ஸ் இப்போ இந்த காரில் இந்த வேரியண்ட், அதாவது மேக்னா வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்துருது. இது மட்டும் இல்லாமல் வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், இந்த மாதிரி மேண்டேட்டரியான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்போ இந்த காரில் ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ABCBD எல்லாமே வந்துடும். ஸோ இதான் இந்த காரோட டேஷ்போர்ட். நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். 3 பேர் கூட உட்காரலாம். அந்தளவு கேபின் நல்லா வைடாக தான் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கார் அப்படின்னு இந்த ஹியூண்டையோட i20 நம்ம சொல்லலாம். எக்ரஸ் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த ஹியூண்டை i20யில் பார்த்தோம்னா நமக்கு ஹியூண்டையோட சேம் 1.2 லிட்டர் 4 சிலிண்டர் காப்பா பெட்ரோல் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்க்குறப்போ 82 bhp அண்ட் 114.7 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் தான் வருது. ஸோ ரொம்ப ரிஃபைண்டான ஒரு இன்ஜின்னே சொல்லாங்க. ஹியூண்டை வந்துட்டு ரொம்ப வருஷமாக இந்த இன்ஜின் வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர் அண்ட் ஆல்சோ i20யில் கண்டினியூ ஆகுது. இது மட்டும் இல்லாமல் கிராண்ட் ஐட்டன் இயர்ஸ்லையுமே இதே இன்ஜின் தான் வருது. ஹியூண்டை வென்யூ பேஸ் வேரியன்ட் எடுத்தாலுமே இதே 4 சிலிண்டர் இன்ஜின் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டாப் எண்டில் ஒரு 3000 RPM பக்கமாக இந்த இன்ஜினோட பவர் டெலிவரி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அது வந்து நான் ட்ரைவ் பண்ணுறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியல்லாம் இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. பேனட் ஓரளவுக்கு ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம இன்டீரியரில் போய்ட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. அண்ட் ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் மட்டும் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இங்கேயுமே பார்த்தோம்னா டியூல் டோனில் ஃபினிஷில் தான் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் வந்துருது. ஆட்டோ ஸ்டார்ட் சிஸ்டம்க்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே வந்துருது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த காரோட கீ. இதில் நம்ம லாக்கிங் அண்ட் ஆல்சோ பூட் ஓப்பனுமே பண்ணிக்கலாம். ஹியூண்டை லோகோடவே வந்துருது. ஒரு ஃப்ளிப் கீ தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பேர் கீ வந்து ஒரு நார்மல் கீ வந்துருது. ஸோ ஒரு நார்மலான கீ ஃபாப் தான். ஃப்ரண்ட்லேயுமே டோர் பாக்கெட்ஸ் நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 லிட்டர் பாட்டில் அண்ட் ஆல்சோ மேக்சின் ஹோல்டர்ஸ் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க. நான் கார் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு துளி வைப்ரேஷன் கூட இல்லை. ரொம்ப 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 ரிஃபைண்டாக இருக்குது. மேனுவல் ஏசி தான் இந்த காரில் நமக்கு கிடைக்கும். ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும் இந்த காரில் நமக்கு கிடையாது. ஸோ அதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். ஸ்டியரிங்க்கு ரீச் ஆஸ் வெல் அஸ் ரெக் 2 அட்ஜஸ்ட்டுமே வந்துருது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டியரிங் வீல் இந்த பேசிக் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கார்லையுமே உங்களுக்கு வந்துருது. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பார்த்தோன்னா MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் வந்துருது. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இந்த கார் நமக்கு வருது. ஸோ இதில் பார்க்குறப்போ நம்ம ஆல்ரெடி ஹியூண்டை காசில் நிறைய பார்த்துருப்போம். அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வாவ், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம் உண்மையிலே ரொம்ப ஒரு நீடட் ஃபீச்சர் அப்படின்னே சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் லைட்ஸ், டோர், கன்வீனியன்ஸ், சர்வீஸ் இன்டர்வல், அதர் ஃபீச்சர்ஸ், ரீசெட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்ஸ்குள்ளே போய்ட்டோம்னா இலுமினேஷன் அதெல்லாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஒன் டச் டர்ன் இண்டிகேட்டர் அதெல்லாம் ஆன் அண்ட் ஆஃபுமே பண்ணிக்கலாம். ஸோ நல்ல லோடடான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான்.
ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டிஸ்டன்ஸ் டு எம்டி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ அதில் பார்த்தோம்னா ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க, ஆவரேஜ் ஃபியூல் எக்கானமி, டைம் வந்துடுது, ட்ரிப் ஏ ட்ரிப் பி அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துடுது, ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிட்டல்லையுமே வரதை நீங்கள் பார்க்கலாம். இன்ஜின் டெம்பரேச்சர் மீட்டர் இந்த இடத்துல வந்துடுது, ஃபியூல் மீட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒரு ப்ளூ கலர் பேக்லெட்டில் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பர்சனலி ப்ளூ கலர் பிடிக்கும், அதனால் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஒரு மாதிரி ஸ்போர்ட்டியான ட்ரீட்மெண்ட்லையுமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 18 டச் ஸ்க்ரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் இந்த காரில் வந்துடுது. இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே வயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த இடத்துல பார்த்தோம்னா பட்டன்ஸுமே கொடுத்துருக்காங்க. மீடியா, ரேடியோ அதுக்கான பட்டன்ஸ் வந்துடுது, ஃபேவரட்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. வால்யூமுக்கு டெடிகேட்டடாக ஒரு நாப் வந்துடுது. லெஃப்ட் சைட்லையுமே ஃபிசிக்கல் பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஹியூண்டேல பார்க்குற அதே லே அவுட்டில் தான் இருக்குது. சவுண்ட், டிவைஸ் கனெக்ஷன், டிஸ்பிளே, பட்டன், ஜென்ரல், ஒய்ஃபை இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடுது. ஸோ ரொம்ப லெஜிபிளாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஃப்ளூயிடாக இருக்குது. ரிவர்ஸ் கேமரா மட்டும் இந்த காரில் நமக்கு கிடைக்காது. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ சென்சருக்குமே இந்த இடத்துல ஒரு டிஸ்பிளே வந்துடும். ஸோ ஏதாவது இடிக்கிற மாதிரி போனீங்கன்னா இந்த இடத்துல அந்த டிஸ்பிளே வந்துட்டு ரெட் கலராக மாறும். ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஒரு டீட்டெயிலிங் மட்டும் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியமான ஒரு ஃபீல் தான் இந்த கேபின் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்குது. மேலே ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலர் போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பிளாக் கலர் ட்ரீட்மெண்ட் தான். இந்த இடத்துல கண்டினியூஸ் ஏசி வெண்ட் ட்ரீட்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். டீசெண்டான சைஸில் இருக்குது. டாப் அண்ட் எடுக்கிறப்போ உங்களுக்கு கூலிங் ஃபங்க்ஷனோட இந்த க்ளோ பாக்ஸ் வரும். கீழே பார்த்தோம்னாலும் ஒரு பெய்ஜ் கலரில் தான் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட், ஒரு யூஎஸ்பி டைப் ஏ அண்ட் ஆல்சோ 12 வோல்ட் சார்ஜிங் போர்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடியில் நமக்கு அது கிடைக்கிது. அண்ட் இங்கே பார்க்குறப்போ சின்னதாக ஒரு ஸ்பேஸுமே இருக்குது மொபைல் வைக்கிறதுக்காக. ஒரு 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸோட மட்டும்தான் இந்த மேக்னா வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட்ல இருந்தால் உங்களுக்கு ஐவிடி கியர் பாக்ஸ் கிடைக்கும். அது ஆட்டோமேட்டிக் நான் சொல்கிறது. இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது, ஒரு மேனுவலான ஹேண்ட் பிரேக் அண்ட் டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட்டுமே இந்த மேக்னா வேரியன்ட்லேருந்தே கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலையுமே நமக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ரப்பரைஸ்ட் மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஸோ எல்லாமே ரொம்ப ப்ரீமியமாக ஒரு சோஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. ஸ்டியரிங்லேயுமே பார்த்தோன்னா அந்த பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய அந்த டீட்டெயிலிங்லாம் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRPM இல்லை, பட் ஆனால் மேனுவல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அதுக்குன்னு. இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டருமே வந்துடுது. அண்ட் கேபின் லேம்ப்ஸ் ஃப்ரண்ட்லேயுமே கொடுத்துருக்காங்க ஹாலஜனில். இந்த 2 சைடுமே வந்துடுது. சென்ட்ரலையுமே கேபின் லேம்ப் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த வேரியண்ட்லேருந்தே 6 ஏர்பேக்ஸ் வந்துடுது, வெஹிக்கல் ஸ்டெபிலிட்டி மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்துடுது, ABS CBD இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாகவே கொடுத்துருக்காங்க. ப்ரைஸிங் வந்துட்டு 7.78 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்னு நான் உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன். இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டோட, அதாவது இந்த பர்டிகுலர் மேக்னா வேரியண்ட்டோட ஆன் ரோட் ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்குறப்போ 9.48 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ்க்கு இந்த i20 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன கேட்டால் இது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வர்த்தான ஆப்ஷன் தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் எக்ஸ்டீரியரில் அந்த அலாய் வீல் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டா போதும். மோஸ்ட்லி 15 inchல இருக்கும். நீங்கள் அதே வந்துட்டு ஓட்டி வியர் அவுட் ஆன அப்புறம் கூட 16 inch வீல்ஸ்க்கு அப்கிரேட் ஆகிட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு டாப் அண்ட் லுக் கொடுக்கும் அப்படின்னு நம்ம இந்த Hyundai i20 சொல்லலாம். ஸோ இதுதான் கைஸ் இந்த Hyundai i20 மேக்னா வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயில்டான வாக்கரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த Hyundai i20 மேக்னா வேரியன்ட் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.